ஹாய் கைஸ், இன்னைக்கு சண்டே என்ன லஞ்ச் பண்ணியிருக்கோம் லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தயவு செஞ்சு வெஜிடேரியன் ஃபேமிலியில் பிறந்துட்டு நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. வாரம் வாரம் ஏதாவது ஒரு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை நினச்சி வாழைக்காய் சாப்பிடுறேன். இல்லை, ஃபிஷ் ஃப்ரை அந்த ஸ்டைலில் பண்ண போகிறேன் தானே சொன்னேன்னு கேட்டேன். பீல் பண்ணலாம் பார்த்தா பீலர் காணும். எங்கன்னு கேட்டால் யூஸ் பண்ணுறேன். அபி ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அபி ஃபிஷ் ஃப்ரை வேணும் வேண்டாமா? ஆமாம், வறுவல் பண்ணி சாப்பிடலாம், வெச்சு சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம். ஏன் அதா அப்படி சாப்பிட்டா குருமால போடுவாங்க. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. அதனால நீங்க என்ன டிஷ் சமைக்க போறீங்க? ஹேமா ஓவரலா இன்னைக்கு வந்து ரைஸ் இதெல்லாம் சமைக்க. யா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பள குழம்பு, புடலங்காய் பொரியல், பாசிப்பருப்பு வைக்கலாம்னு பண்ணோம். ஆனால் பாசிப்பருப்பு நல்லா பொரிச்சு வச்சுருக்கோம் பாயசம் மாதிரி. ஆனால் பரவாயில்ல, அதையும் நம்ம போடுறோம். அப்புறம் என்ன வாழைக்காய் வறுவல், ரசம். இல்ல இதெல்லாம் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க? எப்போ சாப்பிடுறீங்க? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேச இல்லையா? கட் பண்றதுக்கு ஸ்மால் கட் பண்ணிக்கணும். லைக் திஸ். இன்னைக்கு நம்ம வீட்ல மெம்பர்ஸ் we are preparing. கடைசி கட் பண்ண பீஸ் எடுத்து காட்டு. அது லைட்டா பல்ஜ் அரைக்கிறது. மம்மி என்ன மம்மி நீயே அரைச்சிக்கிறியே, நான் அரைச்சு தரவா? ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. என்ன போட்டோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். அண்டட்டியா காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வாழைக்காய் ஃப்ரைக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். இது கூட புளி தண்ணி நல்லா கெட்டியாக கரைச்சி அதுலேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாழைக்காயில் நல்லா ட்ரை பேஸ்ட்டாக வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய். புடலங்காய் பொரியலுக்கு எண்ணெய் போட்டு அதில் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இது 3 தாளித்து விட்டுருக்கேன். ஆக்சுவலி புடலங்காய் பொரியல் பண்ணுறது தான் பிளானு, ஆனால் அது கூட்டாக மாறிடுச்சு எங்களுக்கு. ஓகே ஃபைன்னு அதுவே மெயின்டைன் பண்ணியாச்சு கோகோனட் இல்லாமல். நல்லா வெங்காயம் வதங்கினோடனே அதில் புடலங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ண அப்புறமா அதில் உப்பு, தேவையான அளவு தண்ணி தெளித்து அதை மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சிங்கன்னா அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். காய் நல்லா வெந்ததும் அதில் கடைசியாக பாசிப்பருப்பு போட்டு இறக்குனா முடிஞ்சுது. மீன்வைல் என்னோட அசிஸ்டன்ட் செஃப் வந்து எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு, வாழைக்காய்க்கு. நாங்கள் அப்படியே அப்பள குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பள குழம்புக்கு எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு அதில் சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு ரெண்டும் ஒரு கைப்பிடி நிறையா போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணும்போது கூடவே ஒரு 4-5 குண்டு மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அது ஆப்ஷனல் தான், விட்டுடலாம். ஒரு பெரிய மிளகாய் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டு அதில் புளி தண்ணி நல்லா கரைச்சி கட்டியாக அதை வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. மீன்வைல் வந்து நீங்கள் அப்பளம் பொரித்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா 2-3 உடச்சி வச்சுருக்கேன். நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடச்சிக்கலாம். சின்னதாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். மீன்வைல் வந்து சைட் பை சைட் செலவரசம் வச்சுட்ருக்கேன். செலவரசம் ரெசிபி வந்து தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன், ஏன்னா இதில் ஆட் பண்ண மறந்துட்டோம். அதனால் அந்த இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சளி இருக்கவங்க இந்த செலவரசம் குடிச்சிங்கன்னா நல்லா கேட்கும். எனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருந்தது, எங்கள் அம்மாட்ட ரெசிபி கேட்டு நானே வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பள குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. ஓகே, இந்த டைமில் அப்பளம் போட்டால் கரெக்டாக இருக்கும், பச்சை வாசம் போயிடுச்சு. அதனால் அப்பளத்தை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 minutes சிம்மில் வச்சே வந்து கொதிக்க விட்டிங்கன்னா அப்பளத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா குழம்புல இறங்கிடும். அதே மாதிரி அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் வந்து
அப்பளத்தில் இறங்கிடும். ஃபைனலாக வந்து அதில் வெந்தயப்பொடி போடணும். அதுக்கு ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடர் ஆக்கி அந்த அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் குழம்புல போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா அப்பள குழம்பு ரெடி. அவ்வளோதான். சிம்பிள் ரெசிபி, பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி. அவ்வளோதான், குழம்பு ரெடி. கொஞ்சம் அப்படியே வாயில போட்டுக்கோங்க. வாயில போட்டுக்கோங்க. வாழைக்காய் வறுவலுக்கு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு மினிமம் 1/2 hour சோக் பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்பள குழம்பு, செலவு ரசம், அவரைக்காய் பொரியல், தயிர், வாழைக்காய் புடலங்காய் கூட்டு அண்ட் ரசம். அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து தாயம் விளையாண்டு வீக்கெண்டை ஒரு வழியாக முடிஞ்சாச்சு. இப்படி தான் எங்கள் வீக்கெண்ட் போச்சு. உங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.